அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆடி போய் காவேரி தரல குப்புற கீழே விழுகுறாங்க. அதுக்குள்ளே அம்மு மிஸ் மிஸ் காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிக்க வராங்க. விஜய் ஓடி வந்து தாங்கி வந்து பிடிக்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு காவேரி காவேரி மிஸ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மயக்கத்தோடு கிடக்குறாங்க. கையில் ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. ஐயோ ஃபோட்டோ பார்த்துட்டாலா, நான் கபோர்டை திறந்து வச்சது தப்பு. அப்புறம் என்ன, கபோர்டுக்குள்ளே முக்கியமான பொருள் வைக்கல, யாராவது திறந்து வைப்பாளா பக்கி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறாரு விஜய், ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை தெளிக்கிறாங்க. காவேரி காவேரி மிஸ் பாருங்க பாருங்க அப்படிங்கிற கண்ணை முழிக்கிறாங்க. அப்படியே திறந்த கையோட அந்த ஃபோட்டோ அப்படின்னு டக்குன்னு ஃபோட்டோவை எடுத்து பார்க்க, ஃபோட்டோவில் பார்த்துட்டு இது நானா இல்லை என்ன மாதிரி இருக்கிற காவேரியா, ஒன்றும் புரியலையே, இது யாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறாங்க. விஜய் விஜய் இது இது அப்படிங்கிற, ஐயோ ஃபோட்டோ பார்த்து தொலைச்சிட்டாலே அப்படின்ட்டு, ஏதாவது பண்ணுதா காவேரி மிஸ், உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, எனக்கு எதுவும் பண்ணலை, ஆனால் தலை சுற்றுது விஜய், தலை சுற்றுது. ஐயோ இவளுக்கு உண்மையை சொன்னால் தலை சுற்றிடுமோ, இப்போ உண்மையை சொல்லக்கூடாதோ அப்படின்னு நினச்சிட்டு, மிஸ் இது என் ஒய்ஃபு மிஸ், வேறு யாரும் இல்லை அப்படி சொல்ல. உங்கள் ஒய்ஃபா, அப்புறம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கல, முதல்ல பெட்டில் வந்து உட்காருங்க, எந்திரிங்க மிஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. அதுக்குள்ளே தாத்தா எல்லோரும் வந்துடுறாங்க. என்னப்பா சத்தம், என்ன சத்தம்ன்ட்டு, ஒன்றும் இல்லை அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி மிஸ் என்ன மிஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஃபோட்டோவில் இருக்குது என்ன மாதிரி இருக்கே அப்படிங்கல, நல்ல வேலை குழு கொடுத்துட்டா. ஆமாம் மிஸ், உங்களை மாதிரியே தான் இருப்பா, வேறு எதுக்காக அவங்க பின்னாடியே சுற்றி வர்றேன், என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கீங்க, என் பொண்டாட்டி பேரையும் வச்சுருக்கீங்க காவேரின்னு அப்படிங்கிற. காவேரிக்கு ஒரு மாதிரியாக தலை சுற்றுது. எப்படிங்க, என் பிறந்தநாள் அவங்க பிறந்தநாள் ஒன்றா இருக்குது, பேரும் ஒன்றா இருக்குது, உருவமும் ஒன்றா இருக்குது, எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குங்க. சரி காவேரிக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களா அப்படின்னு காவேரி கேட்க தூக்கி வாரி போடுது. இல்லைங்க, அவங்க அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலைங்க, அவங்களாம் தெரியாது அப்படிங்கல. சரி அவங்க பேர் அப்படிங்கல. தாத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு இரும, தாத்தா என்னாச்சு தாத்தா அப்படின்னு திரும்ப எல்லாரும் அவங்களோட ஃபோக்கஸ் தாத்தா பக்கம் திரும்பிடுது. அப்பா பொறை ஏறுது அப்படிங்கல. இங்கே விஜயன் அவரும் இருமுறாரு. என்னாச்சுடா உனக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன இருமலோ அதே இருமல் தான், சேம் டச் பண்ண சேம் டைலாக் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி தான் இருமிக்கிறாங்க. காவேரி அதை கொஞ்சம் மறந்துடுறாங்க. என்னாச்சுங்கள. செல்வி என்ன பண்ணுது, இருங்க உங்களுக்கு நான் சுடுதண்ணி கொண்டு வரேன்னு இறங்கி கீழே ஓடுது மாடியிலேருந்து. இப்போ பார்க்குறாங்க. அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்குது நானா இல்லை உங்கள் ஒய்ஃபா, அட உங்களை மாதிரியே இருக்கேன் என் ஒய்ஃபுமா, நீ கவலைப்படாதம்மா அப்படிங்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ டைரியெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் மிஸ் நீங்கள் அந்த கபோர்டெல்லாம் திறந்தீங்க, அது என் பொண்டாட்டியோட உயிராக பொக்கிசமாக நான் பார்த்துட்ருக்குது, அதை போய் நீங்கள் தொடலாமா அப்படிங்கல. ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. மிஸ் எங்கே போகிறீங்க அப்படிங்கல. நான் வீட்டுக்கு போகிறேன்டா. அதெல்லாம் முடியாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும், நாளைக்கு சண்டே தானே, இருங்க மிஸ் அப்படின்னு சொல்ல. வேறு வழியே இல்லை. தாத்தாவும் விஜயும் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. உட்காந்துடுறாங்க. அப்படியே ஃபோட்டோ கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கல. ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. இது நான் தானா, என்ன மாதிரியே இருக்கே, இந்த உருவம் தலை முடி மூக்கு இது எல்லாம் நான் எப்படி இருந்தனோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்குது. இவங்க போய் சொல்கிறாங்க, இவர் என் புருஷன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த வீட்டுக்கு எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது கடவுளே அப்படின்னு அப்படி மண்டையை பிச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இவர் தான் என் கனவுலையும் வாராரு. எங்கள் அம்மாவும் இவரை பார்த்து பயங்கரமாக அப்படியே தாங்கி தடுக்குது. எங்கள் அக்கா தங்கச்சி ஏன் நிவின் கூட அப்படியே சூப்பராக கட்டி பிடிக்கிறாங்க. அம்மாவை பார்த்து அழகாக அப்படியே பார்க்குறாங்க பேசுகிறாங்க. இந்த வீட்டுக்காரவங்களும் எங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அப்போது இந்த வீடு நம்ம வீடு, இதுக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. விஜய் என்கிட்ட உண்மையை மறைக்கிறீல, உண்மையை வாங்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், இது மங்கம்மா சம்மதம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே விஜய் வந்துடுறாரு. வந்துட்டு இருங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தலை மாற்றி ஒருத்தர். என்னாச்சு காவேரி மிஸ் என்ன அப்படிங்கல. ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இருங்களேன் அப்படின்னு சொல்ல. நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னா இப்போ இல்லை, இன்னும் ஒரு நாளைக்கா அப்படிங்கல. ஒரு நாளைக்கும் இல்லை, அப்புறம் நான் எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பேன், ஏன் நான் இருக்கக்கூடாதா? ஐயோ காவேரி மிஸ் இது உங்கள் அம்மா வீடு, நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அப்படி சொல்ல. இல்லை நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன மிஸ் உங்களை பிடிக்காமல் போகுமா? பிடிக்காம அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரியாகிறாங்க. கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னோன்னே அப்படி ஒரு மாதிரியாகுது. 2 பேருக்குள்ள ஒரு காதல் ஃபயர் பற்றிக்குது.
ஏங்க உங்களுக்கு உங்கள் மனைவியை தவிர யாரையும் விரும்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கல? அப்போ என்னைய மட்டும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்களே, அப்போ என்னை நீங்கள் விரும்பாமல் நட்டாத்தில் விடத்தானே? ஐயோ என்ன மிஸ், உங்களை போய் நான் எப்படி விடுவேன்? நீங்கள் என் பொண்டாட்டியாச்சே. என்னது? ஓ சாரி சாரி, என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற ஆளாச்சே. இவர் பொண்டாட்டியாச்சேன்னு உண்மையான வார்த்தை வெளியில் வருது, நம்ம கேட்டோன்னு மலுப்புறாரு அப்படின்ட்டு. இரு இரு, உனக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு. என் பொண்டாட்டி நீ தாண்டின்னு உங்கள் வாயால் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்னு இருட்டிருச்சு, மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டு வெள்ளனை படுப்போம் அப்படின்ட்டு கீழே வராங்க. சாப்பாடெலாம் சமைச்சு செல்வியை கவைக்கிது, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கல ஆசையாக பாப்பா ஊட்டி விட அப்படியே ரசிக்கிறாங்க. அப்படித்தான் ரசிக்கிறாங்க விஜய புருஷன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். என்ன இவ இந்த ரசிப்பு ரசிக்கிறா, இந்த மொழி முழிக்கிறாளே, ஐயோ எனக்கே வெக்க வருதே, அடியே காவேரி கொஞ்சம் பார்வையை திருப்பி கடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுதா, நைட் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பொண்டாட்டி விட்டு நைட் எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் அப்படிங்கிற என் ஒய்ஃப் அதாவது ஃபஸ்ட் எடுத்தேன்னா உங்கள்கிட்ட தான் அப்படிங்கிறாரு. என்னது? இல்லை என் பொண்டாட்டி விட்டு உங்களை மாதிரியே இருக்கிற என் பொண்டாட்டி விட்டுன்னு சொன்னேங்க, போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வந்து தாத்தாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. தாத்தா அவளுக்கு கொஞ்சம் நினைவு வர்ற மாதிரி இருக்குது தாத்தா அப்படிங்கிறாங்க. சரி விடு, நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், விடு, நம்ம பொண்டாட்டி இங்கே இருக்கிறா அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் உனக்கு இருக்கணும், வேறு எந்த நினப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்க தாத்தா அப்படின்ட்டு. சரி கொஞ்சோன்னு குடிப்பமாடா அப்படிங்கிறா. ஐயோ காவேரி இங்கே இருக்கிறா, தெரிஞ்சால் நம்மளை தொலைச்சி விடுவா, டே கொஞ்சோன்னு குடிடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லா ஊற்றி விட்டுறாருங்க. இவர் பாயப்பிள்ளையும் குடிச்சிருது, அப்படியே போதையில் தள்ளாடிக்கிட்டு வராரு. கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. இங்கே செல்வி இருந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கல. எங்கேம்மா போகிற? வீட்டுக்கு. இல்லை சமையல், அதான் காவேரி என்ன போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் சரின்னு கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ளே மேலேருந்து காவேரி வருது. தாத்தா என்ன விஜய் ஒரு மாதிரியாக தள்ளாடிக்கிட்டு இருக்காரு, அப்படியே உட்கார முடியல, அப்படியே தள்ளாடி வந்து அந்த சோஃபாவில் உட்கார்றாரு. என்ன தாத்தா என்ன ஆச்சு அப்படிங்கல. இல்லைம்மா மன்னிச்சுக்கம்மா, அவனுக்கு கொஞ்சம் அப்படிங்கல சொல்லுங்க, எல்லாரும் துக்கமாக இருந்தால் சரக்கடிப்பாங்க, ஆனால் அவன் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கான், அதாம்மா. சந்தோஷமா? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கல. அதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமே, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கியிருக்கதாம்மா அப்படிங்கல. அப்போது நான் இங்கே இருக்கிறது அவருக்கு அவ்வளோக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்குன்னா நம்ம தான் அவரோட பொண்டாட்டின்னு சொல்லாமல் சொல்கிறாரோ, உங்கள்கிட்ட வந்து எப்படி வாங்குறேன் பாரு உண்மை அப்படிங்கல. என்ன பண்ணுறாங்க, விஜய் அப்படியே தள்ளாடிட்டு டே போய் படுறா அப்படிங்கிறாங்க. தாத்தாவும் போய் அவர் ரூமில் படுத்துடுறாரு. அம்மும் நல்லா தூங்கிடுறா. தூங்கினதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு அவங்க கொஞ்சம் மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்படியே வீட்டெல்லாம் பார்க்குறாங்க. விஜய் என்ன பண்ணுறான்னு பார்த்தா சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்காரு. உட்காந்த வாக்கில் தூங்குறாரு. எப்படிப்பட்ட மனுஷன், திறக்க போட்டு படுத்திருக்கியாடா பாவி, நீ என் புருஷங்கிறத நான் உன் வாயிலேருந்து வர வைப்பேன் அப்படின்ட்டு இருக்கல. அப்படி திரும்புகிறாங்க. ஒரு செம்புருக்கு தட்டி விட்டு கீழே விழுகுது. படக்குன்னு முழிச்சிடுறாரு. என்னாச்சு காவேரி மிஸ் அப்படிங்கிறாங்க. போதையில் கூட நல்லா தெளிவாக காவேரி மிஸ்ன்னு சொல்கிற பாரு, ஏன் என் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கல. ஏன் விஜய் உங்களுக்கு உங்கள் மனைவி ஞாபகம் எப்பப்பெல்லாம் வரும் அப்படிங்கல. எப்பப்போ வருமா, நான் எனக்கு ஏங்க மறக்கணும், மறந்தா தானங்க நினைக்கணும், அவள் தான் என் கண்ணு முன்னாடியே இருக்காளே. என்னது? இல்லை என் உருவம் என் கண்ணுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே இருக்கான்னு சொல்ல வந்தேன். போதையிலையும் தவறாமல் பேசுகிறேன், இருடி மவனே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கிட்டு போய் தனியாக போயிட்டு மெயினை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. மெயின் இல்லைங்க, அதாவது ஹால் லைட்டாக டப்புன்னு கருங்கும்னு ஆயிடுது. ஐயோ கரண்ட் போயிடுச்சு, இருட்டுனா எனக்கு பயம் அப்படின்னு விஜய் கத்துறாங்க. இருங்க மெழுகுவர்த்தி பற்ற வச்சுட்டு வரேன் அப்படின்னு மெழுகுவர்த்தி பற்ற வச்சுட்டு வராங்க. அழகாக அப்படி விளக்கு வெளிச்சத்தில் அந்த ஒளியில் தெரியுது அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒளியில் அப்படியே விஜய் பார்க்குறாரு. காவேரி அவ்வளோ அழகாக இருக்காங்க நைட்டியில். பார்த்தோன்னே ஐயோ கொல்றாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்க வராங்க. கிட்டக்க வந்துட்டு, காவேரி இந்த மெழுகுவர்த்தி ஒளியில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, ஐயோ அள்ளுது போடி அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்போ ஒளியில் தான் நான் அழகாக இருக்கேன்னா, ஒளி இல்லாட்டி நான் அழகு இல்லையா? சேச்சே எவன் சொன்னான்? உன்னை நான் ஃபஸ்ட் டைம் அந்த திரைக்கு பின்னாடி இந்த பார்த்தப்ப ஓய் அப்படின்னு சொன்ன நீ ஓடின பார்த்தியா, அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 7 வருஷமாக நீ அழகுடி, நீ அப்படியே இருக்கடி, நான் என்னைக்கு பார்த்தனோ அதே அழகோடு இருக்க அப்படின்னு கொஞ்சம் உளர்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. அப்போது நான் தானே உங்கள் பொண்டாட்டி, அம்முதான் என் குழந்தையா அப்படின்னு கொஞ்சமாக வருது. இந்த பிள்ளைகிட்டேருந்து இவங்க உண்மையை வாங்கலான்னு பார்த்தா எல்லாருக்கிட்டேருந்து இந்த பிள்ளை உண்மையை வாங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த மெழுகுவர்த்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கையில் கிட்டக்க வராரு. கிட்டக்க வரும்போது அந்த மெழுகுவர்த்தி கொஞ்சோன்னு வடிஞ்சு கையில் அப்படியே பட்டுருது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி துடிக்கிறாங்க. காவேரி என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே பார்க்குறாரு. என்னாச்சு ஐயோ அம்மா எரியுதுன்னு சொல்ல டபக்குன்னு கையை எடுத்து வாயில் வச்சிடுறாரு. ஒன்றும் இல்லையே அப்படின்னு. ஒன்றும் இல்லை விடுங்க, என்ன என் கையில் எடுக்கிறீங்க, என்ன என் கைன்னு சொல்கிற அவ்வளோ சாதாரணமாக, நீ யார்
நீ யாரு அப்படிங்கிற. நான் யாரு நீ என்னோட அப்படின்ட்டு என் பொக்கிசம் என் உயிர்னு சொல்ல போகிறாரு. டக்குன்னு அப்படியே என்ன பண்ணுறாரு, நீ வந்து என் பொண்ணோட காவேரி மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. போயிட்டு லைட்டை ஆன் பண்ணிவிட்டு வராங்க காவேரி. விஜய் என்ன பண்ணுறாங்க, என்னது கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னீங்க, லைட்டை போட்டு வரீங்க, என்ன காவேரி மிஸ் அப்படின்னு சொல்ல, நான் தான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஆஃப் பண்ணிங்களா எதுக்கு, உங்ககிட்டருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல விஜய் அப்படியே ஆடி போகிறாரு. நல்ல வேலைடா விஜய், உண்மையெல்லாம் ஒளரி கொட்ட தெரிஞ்சியடா, சுதாரிப்பாக இருந்திருப்படா. நல்ல வேலை பாரேன், அப்படியே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஒளரி கொட்ட தெரிஞ்சனே, இப்படியெல்லாம் ட்ரிக்காக வந்திருக்காளே, ஆர்வக்கோளாறுன்னு நினச்சா அறிவுக்கோளாறாக இருக்காளே என் பொண்டாட்டி. சாமி குப்பர் அடித்து தூங்குடா அப்படின்னு தூங்க காவேரிக்கு பொறி தட்டிடுது. கண்டிப்பாக கன்ஃபார்மாக இவர் தான் நம்ம புருஷன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்டா, உங்கள் வாயால் நான் தான் பொண்டாட்டின்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சவால் எடுக்கிறாங்க நம்ம காவேரி செல்லக்குட்டி. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.